ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் திரும்ப இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் யாவரும் வேத தியானத்துக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக நீங்கள் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ராஜா, ஆமை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த நல்ல ஆண்டவரே தகப்பனே, இந்த காலை நேரத்தில் திரும்ப உம்மோடு உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் எங்களுக்கு இந்த நல்ல ஸ்லாக்கியத்தை கொடுத்த நல்ல தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த வேத தியானத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. எங்களோடு கூட என்ன பேச வேண்டும் என்று சொல்லி நீ விரும்புகிறீரோ உம்முடைய வார்த்தைகளை கர்த்தர் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய் தெரியப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் எல்லா கனமும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் வேத தியானத்துக்காய் நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். இந்த இடத்துல பேதுரு, யோவான் என்கிற ஊழியர்கள் தேவாலயத்தில் பிரசங்கிக்கும்படியாய் அவர்கள் போகும் பொழுது இந்த தேவாலயத்தின் வாசல் அருகே ஒரு சப்பானி, தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாக இருந்த ஒரு மனுஷனை 4 பேர் தூக்கிட்டு வந்து அந்த தேவாலயத்தின் வாசலில் உட்கார வச்சுருவாங்க. போகிற ஜனங்கள் வருகிற ஜனங்களிடத்தில் அவன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். இது வழக்கமாக அவன் செய்து கொண்டிருந்த ஒரு வேலை. ஆனால் ஒரு நாள் பேதுரு, யோவான் என்கிற தேவ ஊழியர்கள் அந்த ஆலயத்தில் ஆண்டுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படி வரும்பொழுது அவர்களிடத்திலும் இவன் என்ன பண்ணிட்டான்னு சொன்னால் பிச்சை கேட்கிறான். அந்த வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான் என்று சொல்லி யோவான் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல அவன் ஒவ்வொரு நாளும் வருகிற ஜனங்களிடத்தில் அவன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் தனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அவன் பிச்சை எடுத்து அதன் மூலியமாக தான் அவனுடைய வாழ்வாதாரத்தை அவன் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன், அவனை 4 பேர் கொண்டாந்து அந்த தேவாலயத்தின் வாசலில் அமர வச்சுட்டு போயிடுவாங்க. திரும்ப கூட்டங்கள் எல்லாம் முடிஞ்சு எல்லா ஜனங்கள் போன பிறகு திரும்ப அவனை கூட்டிகிட்டு போவாங்க. இப்படி தான் அவனுடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் ஒரு நாள் பேதுரு, யோவான் அந்த ஆலயத்தில் பிரசங்கிக்க வரும்போது அவர்களிடத்திலும் அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் பிச்சை கேட்கிறான். அப்போது அவர்கள் பேதுரு, யோவான் சொல்கிறாங்க, என்னிடத்தில் வெள்ளியும் பொன்னும் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி வலது கையினாலே அவனை பிடித்து நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொல்லி அவனை தூக்கிவிட்ட பொழுது அவன் எழுந்து நடந்தான் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நடக்க ஆரம்பிச்சிட்டான். தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் நடக்க முடியாமல் இன்னொருத்தருடைய உதவியை, இன்னொருத்தருடைய தயவை நம்பிக்கொண்டிருந்த அந்த மனுஷன் ஒரு நாள் அவன் எழுந்து நடந்தான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம தற்காலிகமான ஒரு சந்தோஷத்தை அல்லது தற்காலிகமான ஒரு தீர்வை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது தற்காலிகமானது அல்ல. கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது நிரந்தரமான ஒரு தீர்வை நமக்காக கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தற்காலிகமாக தான் எல்லாத்தையும் செய்கிறோம். தற்காலிகமாக தான் எல்லாத்தையும் நம்ம யோசிக்கிறோம். இது நடந்தால் போதும், இது மட்டும் என் வாழ்க்கையில் கிடைச்சா போதும், இது மட்டும் என் வாழ்க்கையில் வந்தால் போதும், இந்த காரியத்தை மாத்திரம் ஆண்டவர் எனக்கு செய்தால் போதும் அப்படின்னு சொல்லி தற்காலிகமாய் நாம் அநேக காரியங்களை யோசித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் தற்காலிகமாய் கொஞ்ச நாட்களுக்கு, கொஞ்ச வருடங்களுக்கு அற்புதம் செய்கிறவர் அல்ல. அவர் நிரந்தரமான அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார்.
இந்த சப்பானியை அவர்கள் 2 தேவ ஊழியர்களும் அவர்கள் சேர்ந்து அவனை தூக்கிவிட்ட பொழுது அவன் எழுந்து நடந்தான், குதித்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போது யாரிடத்துலையும் பிச்சை கேட்க வேண்டியதில்லை. அவனுக்கு தேவையான ஒரு வேலை அவர்களிடத்தில் அவன் எதிர்பார்த்தது வெள்ளியும் பொண்ணுமா இருக்கலாம். அவங்க சொன்னாங்க, எங்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் இல்லை, ஆனால் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு காரியம் என்னிடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் ஆண்டவருடைய உதவியோடு கூட அவருடைய நாமத்தினாலே அவனை தூக்கிவிட்ட பொழுது அவன் எழுந்து நடந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நமக்கும் கர்த்தர் நிரந்தரமான தீர்வை, நிரந்தரமான ஆசீர்வாதத்தை, நிரந்தரமான சுகத்தை, நிரந்தரமான காரியங்களை கொடுக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஏன்னா அவர் நிரந்தரமானவர். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். அவர் நிரந்தரமானவர், அவர் நித்தியமானவர், அவர் என்றென்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அந்த நிரந்தரமானவரை நீங்கள் பற்றி கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் இப்படி நிரந்தரமான ஒரு அற்புதத்தை, ஒரு நிரந்தரமான காரியத்தை கர்த்தர் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அன்றைக்கு அந்த நடக்க முடியாத தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் ஒரே வாழ்க்கை தான். அவன் தேவனுடைய ஆலயத்தில் வந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை ஒரு நாள் மாறினது, நிரந்தரமாக மாறினது. இனி அவன் பிச்சை எடுக்க போக வேண்டியதில்லை. இனி மற்றவருடைய உதவியை அவன் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டியதில்லை. அவன் சொந்த பலத்தில் அவன் உழைக்க ஆரம்பிச்சிருப்பான். அவன் சொந்த பலத்தில் நடக்க ஆரம்பிச்சிருப்பான். ஏன்னா அந்த இடத்துலையே நம்ம வாசிக்கிறோம் வேதத்தில், அவன் குதித்து எழுந்து அவர்களோடு கூட தேவாலயத்துக்குள் போனான். 4 பேருடைய உதவி இல்லாமலே அந்த நேரத்தில் அவன் எழுந்து என்ன பண்ணான்னா, நடந்து தேவாலயத்துக்குள்ளே அவன் கடந்து சென்றான். காரணம், அவனுடைய சரீரத்தில் ஒரு தேவனுடைய வல்லமை கடந்து வந்தது. அந்த தேவ ஊழியர்கள் அவன் மேலே கரங்களை வைத்து அவனை தூக்கிவிட்ட பொழுது தேவ வல்லமை அவனுடைய சரீரத்துக்குள்ளே வந்தது நிமித்தமாய் அவனுடைய முடம், அவனுடைய சப்பானியாக இருக்கிற அந்த சூழ்நிலைமை மாறிற்று. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சரீரத்தில் தேவ வல்லமை வர வேண்டும். உங்கள் சரீரத்தில் கர்த்தருடைய வல்லமை வரும் என்று சொன்னால் உங்கள் வியாதி முற்றிலுமாய் மாறும். நீங்கள் கர்த்தரை நம்பி நிச்சயமாய் ஆண்டவர் எனக்கு சுகம் தருவார், நிச்சயமாய் என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைமையை மாற்றுவார், நான் யாரையும் எதிர்பார்க்காம நடக்க எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வியாதிகளை மாற்றுவார். யாருடைய உதவியும் இல்லாமல் அவன் எப்படி எழுந்து நடந்து குதித்து அவனுடைய வேலைகளை அவனே பார்க்க ஆரம்பித்து சம்பாதிச்சு ஒரு வேலை நல்ல அவன் எதெல்லாம் ஆசைப்பட்டானோ அதெல்லாம் அவனுடைய சொந்த உழைப்பிலேயே அவன் சம்பாதிச்சிருப்பான். கர்த்தர் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு நிரந்தரமான சுகத்தை கொடுத்து உன்னுடைய வாழ்க்கை எப்படி மாற்றுகிறார் என்பதை யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படி நிரந்தரமான மாற்றங்களை ஆண்டவரால் கொடுக்க முடியும். நீங்கள் கர்த்தரை நம்புங்க, அவர் நிரந்தரமான மாற்றத்தை கொடுக்கிற தேவன். தற்காலிகமாய் ஆண்டவரை தேடாதீங்க, தற்காலிக இந்த உலகத்துக்காக ஆண்டவரை தேடாதீங்க. அவர் நித்தியமானவர், அவர் நிரந்தரமானவர், நித்தியமாய் வாழ்கிற அந்த நித்திய ஜீவனுக்கு உங்களை அழைத்து போகிறவர். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் நிரந்தரமான அற்புதங்களை செய்வாராக. கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்க, அவரை மட்டும் பற்றி கொள்ளுங்க. அந்த ஊழியர்கள் சொன்னார், என்னிடத்துல வெள்ளியும் பொண்ணு இல்லை, ஆனால் என்னிடத்துல ஒன்று இருக்குது. அது என்னன்னா, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொல்லி அவனை தூக்கி விட்டார். அதுதான் அந்த தேவ ஊழியர்களுக்குள்ளே இருந்த அந்த நம்பிக்கை, விசுவாசம், வல்லமை. அந்த இயேசு அவங்களுக்குள்ளிருந்து வெளிப்பட்டார். அவனுடைய கரங்கள் மூலியமாக அவருடைய வல்லமை வெளிப்பட்டது. அவன் எழுந்து நடந்தான். உங்கள் வாழ்க்கையிலையும் அவருடைய வல்லமை வெளிப்படும். உங்கள் குடும்பங்களிலும் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படணும். உங்கள் சரீரங்களிலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். விசுவாசத்தோடு கூட காத்திருங்க. கர்த்தர் நிச்சயமாக இந்த வருஷத்தில் அவருடைய வல்லமையை உங்கள் சரீரத்தில் கர்த்தர் வெளிப்படுத்துவார். உங்கள் வியாதிகளை கர்த்தர் நீங்கும்படி செய்வார். நீங்கள் சுகமாக இருப்பீர்கள், நீங்கள் விடுதலையோடு கூட இருப்பீர்கள். அவன் எப்படி தேவாலயத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்தினானோ அதே போல் நீங்களும் இந்த வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நிச்சயமான நிரந்தரமான சுகத்தை இயேசு ஒருவர் மட்டுமே தர முடியும். உங்களுக்கு சுகம் தேவை என்று சொன்னால், உங்களுக்கு விடுதலை தேவை என்று சொன்னால், அந்த நசரேயனாகிய இயேசுவை அழைத்து பாருங்க. அந்த நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அற்புதம் நிச்சயமாய் நடக்கும். நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே உமக்கு நன்றி. ஒருவேளை பலவீனப்பட்டவர்கள் நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் கேளுங்க. நான் ஜெபிக்கும் போது என்னோடு கூட இணைந்து ஜெபிங்க. ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடுங்க, எனக்கு விடுதலையை கொடுங்க, எனக்கு நிரந்தரமான சமாதானத்தை கொடுங்க, இந்த பிரச்சனைகளிலிருந்து நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுங்க, இந்த கடனெல்லாம் முற்றிலுமாய் மாறி ஒரு நிரந்தரமான ஒரு மாற்றம், நிரந்தரமான ஒரு விடுதலை, ஒரு நிரந்தரமான ஒரு சமாதானம் எனக்கு வேணும், தற்காலிகமானது எனக்கு வேணான்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே இருக்கிற இடத்துல வீடுகளில் நீங்கள் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு நிரந்தரமான அற்புதத்தை இந்த வருஷத்தில் செய்வார். ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு ஆண்டவரே ஒரு அற்புதத்தை இன்றைக்கு பிள்ளைகளுடைய சரீரத்தில் உணரட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க. எப்படி தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தது முதல் சப்பானியாக இருந்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தந்த தேவன், ஒருவேளை இது என் வாழ்க்கையில் இப்படியே தான் இருக்கும், இதை யாருனாலையும் மாற்ற முடியாது என்று சொல்லி ஒருவேளை ஆண்டவரே பிள்ளைகள் நினைத்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், நிச்சயமாய் உம்மாலே மாற்ற முடியும் என்கிற நம்பிக்கை, விசுவாசம் அவர்களுக்குள்ளாக வரட்டும். எதெல்லாம் இது மாறாது, என் வாழ்க்கையில் நான் இப்படியே தான், நான் சாகிற வரைக்கும் நான் இப்படியே தான் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கிறாங்களோ, அந்த வாழ்க்கையில் அந்த சூழ்நிலை மேலே ஒரு மாற்றத்தை என் தேவன் கட்டளையிடுவீராக. அந்த எப்படி அந்த தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியாக இருந்த அந்த மனுஷனுடைய சரீரத்தில் உடைய வல்லமை புறப்பட்டு போனது போல அந்த தகப்பனே, இந்த ஜெபத்தை பார்க்கிற, இந்த ஜெபத்தில் பங்கெடுக்கிற ஒவ்வொருடைய சரீரத்தில், நினைவுகளில், ஆத்துமாவில், ஆவியில் உடைய வல்லமை புறப்பட்டு போய் ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தையும் விடுதலையும் சமாதானத்தையும் கொண்டு வரட்டும். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். உங்கள் வாழ்க்கை மாறும். விசுவாசத்தோடு கூட இருங்க. தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாக இருந்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு நாள் மாறுச்சுன்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய வல்லமை இடைப்பட்டு உங்கள் வாழ்க்கையை மாற்ற அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். விசுவாசிங்க, அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக.